ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா மை ஓனி கேர்ள். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் இந்த மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோவை ட்ரெயினில் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டாப் வந்துருச்சு, அவன் நடந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ இப்போ ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ போகிற வழியிலே ஸ்னோ பெய்கிறத காட்டுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த சீனை நம்ம ஹீரோட கிளாஸில் தான் காட்டுறாங்க. அதில் 2 பசங்க ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அவன் ஹோம்ஒர்க் நோட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த பீரியட் தான் காட்டுறாங்க. இது வந்து ட்ராயிங் கிளாஸில் எல்லாருமே பேராக இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் பேரே கிடைக்கல. ஸோ சார் நானே வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த சீனே என் கிளாஸ்மேட்ஸ் கூட பேசலான்னு போனால் அவங்க என்னடானா இவன் தலையில் எல்லா வேலையும் கேட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னடானா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. 1 டேக்கு மட்டும் நம்ம ஹீரோ பாய் ஃப்ரெண்டை நடிக்க சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோக்கும் வேறு வழி இல்லாதனால ஓகே சொல்லிடுறா. இப்போ அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறா. இவன் தான் யாட்சுஷேன்னு. நீ அவன் பாய் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நிஜமாவே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுவாளாம். அடுத்த சீனில் ஒரு பொண்ணு ப்ரே பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. நீ ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கிட்டு போகிறா. நம்ம ஹீரோ சோகமாக போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரே பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை காட்டுறாங்க. வண்டி எடுக்கணும், சீக்கிரமாக பே பண்ணுறியான்னு அந்த டிரைவர் கேட்கவும், இருங்க நான் பே பண்ணுறேன். அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து நான் பே பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் அந்த பொண்ணு இல்லை பரவாயில்ல நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிடுச்சு. இந்த பொண்ணு தான் நம்ம அனிமையோட ஹீரோயின். ஸோ இவ்வளோ நம்ம ஹீரோயினே கூப்பிட்டுக்கலாம். சரி, எதுக்காக என்ன ஹெல்ப் பண்ண? உனக்கு தேவை இருந்துச்சுன்னு நினச்சா நான் தான் ஹெல்ப் பண்ணேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட உடம்புலேருந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று வெளியில் போகிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறா. சரி, நான் அவன் கூட வரலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ 2 பேருமே ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வழியிலே அவங்க அம்மா என்னடா கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டின்னருக்கு சொல்லிட்டு கீழே போகிறான். நீ தங்களை தேடி தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோட தங்கச்சி கேட்க அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி தான் முதல்ல சுட எடுத்து வாயில் வச்சுக்கிறா. இப்படி தான் அவங்க சுட சாப்பிட்டுட்டு அவங்க டின்னர் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரவும் நம்ம ஹீரோட அம்மா இங்கே கொஞ்சம் வாயேன்னு சொல்லிட்டு தலையை கோம் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, ஒரு வழியாக உனக்கு நான் டியூஷன் டீச்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோவால் எதுவுமே பேச முடியாமல் ரூம்க்கே போகிறான். இப்போ நம்ம ஹீரோ ரூமில் ஹோம்ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அவன் உடம்புல இந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் எல்லாமே வருது. ஸோ அவன் கண்ணாடி போட்டுட்டு என்னென்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உருவம் அந்த ஒயிட் கலர் சாப்பிட்டுட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண வருது. ஏதோ தப்பாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ணிட்டு கரெக்டாக ரூம்குள்ளே போவோம். அவன் ரூமே ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குது. டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பார்க்காம அது நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயினை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேட்டு ஓடுறா. இந்த மூவி ரொம்ப பெருசாக இருக்கிறனால என்னால் மொத்த மூவியுமே இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை காய்ஸ்.